Hello friends, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிளாக் செயின் பத்தி பார்க்க போறோம். பிளாக் செயினோட நன்மைகள் என்ன, நம்ம ஏன் இந்த டெக்னாலஜியை பிளாக் செயின் அப்படின்னு சொல்றோம், இந்த டெக்னாலஜி எப்படி இயங்குது, இதை பத்தி எல்லாம் தான் பார்க்க போறோம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். சரி, இப்போ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம பணம் அனுப்பணும்னா அந்த பரிவர்த்தனை ஒரு வங்கி மூலமாக தான் நடக்கணும். அப்படி நம்ம பண்ணுற பரிவர்த்தனை அந்த வங்கியோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வரும். இதைத்தான் சென்ட்ரலைஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த ஒரு நடுநிலையான ஒரு நிறுவனத்தோட கட்டுப்பாடு இல்லாமல் நாணய பரிவர்த்தனை நடக்கணும், அதே சமயத்தில் அது பாதுகாப்பான முறையில் நடக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் உருவாக்கப்பட்ட ஒரு வகையான நாணயம் தான் பிட்காயின். பிட்காயின்ல இந்த மாதிரி ஒரு பரிவர்த்தனை நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிற டெக்னாலஜி தான் பிளாக் செயின். இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற டெக்னாலஜியை 2008 சட்டோஷி நாகமோட்டோ அப்படிங்கிறவர் இந்த பிட்காயினுக்காக உருவாக்குனார். ஆரம்ப காலத்தில் இதை பிட்காயின்ல மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அது காலம் போக இதை வேறு நிதி நிறுவனங்களிலும் மருத்துவ துறைகளிலும் அப்புறம் சப்ளை செயின் போன்ற துறைகளிலும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. சரி, இந்த பிளாக் செயினை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். முன்னாடியெல்லாம் நிறைய நிறுவனங்கள்ல அவங்களோட கணக்கு வழக்க பார்க்கற ஒரு அக்கௌண்ட் லெஜர் மாதிரி வச்சிருப்பாங்க. அதாவது கணக்கு வழக்கு பார்க்குற ஒரு கணக்கு நோட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்பவும் நிறைய நிறுவனங்கள் அதை பண்றாங்க. ஆனா நிறைய பேர் டிஜிட்டல் முறையில மாறிட்டாங்க. அப்படி என்ன அதுல பண்ணுவாங்கன்னா, இந்த அன்றைக்கு காலையில ஆரம்பிக்கும் போது அந்த நிறுவனத்துக்கிட்ட எவ்வளவு பணம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அன்றைய செலவுகள் என்னென்ன, அன்றைய வரவுகள் என்னென்ன, அதுக்கப்புறம் இந்த செலவு வரவு போக அந்த நாளோட முடிவில் அந்த நிறுவனத்துக்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு பரிவர்த்தனைகளையும் ஒரு வரி கீழே ஒரு வரியா அந்த அக்கௌண்ட்ஸ் லெஜர்ல எழுதிக்கிட்டே வருவாங்க. எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கும் எனக்கும் இடையே ஒரு பரிவர்த்தனை நடக்குது. அதுக்கு நான் எனக்குன்னு ஒரு தனி அக்கௌண்ட் லெஜர் வச்சிருக்கேன்னு வச்சுக்குவோம். நீங்க உங்களுக்கு ஒரு தனி அக்கௌண்ட் லெஜர் வச்சிருக்கதா வச்சுக்குவோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் கடனா வாங்குறேன். என்னோட அக்கௌண்ட் லெஜர்ல என்ன எழுதுவேன், 1000 ரூபாய் நான் கடனா வாங்கினேன் அப்படின்னு எழுதிடுவேன். இது உங்களோட அக்கௌண்ட் லெஜர் நீங்க என்ன எழுதுவீங்க, 1000 ரூபாய் கடன் கொடுத்ததா எழுதுவீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நான் என்னோட அக்கௌண்ட்ஸ் லெஜர்ல 1000 ரூபாய் நான் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு கணக்கு எழுதுறேன். ஆனா உண்மையில நான் 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை, நான் ஒரு பொய் கணக்கு எழுதுறேன்னு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க, நீ எனக்கு இன்னும் கடன் கொடுக்கல, கடன் கொடு அப்படின்னு நீங்க என்ன கேட்பீங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன், இல்ல என்னோட அக்கௌண்ட் லெஜர்ல நான் கடன் கொடுத்தேன்னு எழுதிட்டேன், நான் ஆல்ரெடி கடன் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் உருவாகும், பிரச்சனைகள் உருவாகும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாம சரியான முறையில ஒரு பரிவர்த்தனை நடக்கணும்னா என்ன பண்ணலாம், உங்களுக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம நடுநிலையா ஒருத்தர் வச்சு அவர்கிட்ட ஒரு அக்கௌண்ட் லெஜர் கொடுத்து எங்க 2 பேருக்கு இடையில நடக்கிற பண பரிவர்த்தனைகளை பத்தி நீங்க மேற்பார்வை எடுங்க, நீங்க உங்க அக்கௌண்ட் லெஜர்ல எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டா நானும் ஏமாத்த முடியாது, நீங்களும் ஏமாத்த முடியாது. வாஸ்தவம் தானே? இதுதான் இப்போ வங்கிகள்ல நடக்குது. இப்போ இந்த வங்கியில அக்கௌண்ட் வச்சிருக்கிற எல்லாத்துக்கும் இடையே நடக்கிற பண பரிவர்த்தனைகளை அந்த வங்கிகள் நடுநிலையா இருந்து அவங்களோட லெஜர்ல பதிவு செஞ்சு பாதுகாத்து மேற்பார்வையும் விடுறாங்க. பண பரிவர்த்தனைகளுக்கு மட்டும் லெஜர்ஸ் பயன்படுத்தப்படுறது இல்லைங்க. இப்போ நம்ம ஏதாவது சொத்துக்கள் வாங்கினாலுமே நம்ம அதை ரெஜிஸ்டர் பண்றோம், இப்போ ஒரு வாகனம் வாங்கினாலுமே அதை ரெஜிஸ்டர் பண்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகளும் இந்த மாதிரி லெஜர்ஸை வச்சு மெயின்டைன் பண்றாங்க. இதுல என்ன சிக்கல்னா, இந்த மாதிரி நடுநிலையா லெஜர்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ற நிறுவனங்கள் அதை பாதுகாக்கிறதுக்கு சில சர்வீஸ் சார்ஜ் நம்ம கிட்ட இருந்து வாங்குவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பேங்க்ல நிறைய பேர் அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னா அந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிற எல்லாத்தோட பண பரிவர்த்தனைகளும் அந்த பேங்கோட கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் வரும். இது அதை தான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு சென்ட்ரலைஸ் சிஸ்டமா தான் வரும். ஆனா இந்த மாதிரி நடுநிலையா எந்த ஒருவரும் இல்லாம பண பரிவர்த்தனைகளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம இந்த பண பரிவர்த்தனைகளுக்கு செலவு செய்யற சர்வீஸ் சார்ஜை தவிர்க்கலாம். இப்போ நடுநிலையா ஒருத்தர் இருந்தாருன்னா அதுக்குன்னு சில ப்ராசஸ் இருக்கும், அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், அதையெல்லாம் தடுக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரே வழி என்ன, இப்போ நம்மளோட எடுத்துக்காட்டுக்கே வரும், உங்களுக்கும் எனக்கும் இடையில நடக்கிற பரிவர்த்தனை எப்படி நம்ம நடுநிலையா ஒருத்தர் இல்லாம பாதுகாப்பான முறையில எந்த தவறுகள் இல்லாம பண்ண முடியும். இப்போ எங்கிட்ட ஒரு லெஜர் இருக்கிறதே வச்சுக்கலாம், உங்ககிட்ட ஒரு லெஜர் இருக்கிற மாதிரியே வச்சுக்கலாம். இப்போ நான் என் லெஜர்ல நான் என்ன கணக்கு எழுதினாலும் அது உங்களோட லெஜர்ல ஆட்டோமேட்டிக்கா தெரியணும். அதே சமயத்துல நான் என்னோட லெஜர்ல ஏற்கனவே எழுதின கணக்கை அழிக்க முடியாத மாதிரி இருக்கணும், திருத்த முடியாத மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி உருவாக்கிட்டோம்னா நடுநிலையா யாருமே இல்லாம அதே சமயத்தில் பாதுகாப்பான முறையில் நம்ம பண பரிவர்த்தனை பண்ண முடியும்.
இந்த டெக்னாலஜி தான் பிளாக் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 2 பேருக்கு மட்டும் இல்லாம பிளாக் செயின்ல வந்து நிறைய பேர்த்த சேர்த்திக்க முடியும். இப்போ என்னோட லெஜர்ல நான் அக்கௌண்ட் எழுதுறது இப்போ ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேர்த்தோட லெஜர்லயும் அது தெரிவிக்கப்படும். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் அந்த கணக்குக்கு சாட்சியே இருப்பாங்க. அதனால இந்த பரிவர்த்தனை இன்னும் பாதுகாப்பானதா இருக்கும். இப்போ நீங்க கேட்கலாம், என்னது 2 பேருக்கு நடுவில் எடுக்கிற பண பரிவர்த்தனை 100 பேருக்கு தெரியணுமா? இது வந்து நல்லா இருக்காது. ஏன் நான் வந்து ஒருத்தருக்கு பணம் கொடுக்கறது எதுக்கு நான் 100 பேருக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சரியான கேள்விதான். இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை நமக்கு தேவைக்கேற்ப கஸ்டமைஸ் பண்ண முடியும். எடுத்துக்காட்டு, பிட்காயின்ல பிளாக் செயின் யூஸ் பண்றாங்கன்னு நான் சொன்னேன். பிட்காயின் ஒரு வகையான நாணயம். இந்த பிட்காயினோட வெப்சைட்ல போய் பார்த்துட்டீங்கன்னா இந்த உலகத்துல யாராச்சும் இன்னொருத்தருக்கு பிட்காயினை அனுப்புனாங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னா அதை வந்து யாரு வேணாலும் பார்க்க முடியும். ஒருவேளை நீங்க பார்க்கணும், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பாருங்க. ஆனா இதுல என்ன கேட்ச்னா, யாரு அனுப்புறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஒரு ஐடி இருக்கும், இந்த ஐடியில இருந்து இந்த ஐடிக்கு இவ்வளவு பணம் வந்து இந்த தேதியில பரிவர்த்தனை செய்யப்பட்டது அப்படின்னு தான் இருக்குமே தவிர அந்த ஐடி யாரோடது, அந்த ஐடியில் இருக்கிறவரோட அக்கௌண்ட் நம்பர் என்ன, இதெல்லாமே மறைக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகளிலும் அதோட தேவைக்கேற்ப இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஆனா மேலோட்டமா பார்த்தோம்னா இந்த மாதிரி வெளிப்படையான ஒரு அக்கௌண்ட் லெட்ஜர் நிறைய பேருக்கு இடையே பகிரப்படுற ஒரு டெக்னாலஜி தான் பிளாக் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டிஜிட்டல் முறையில பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேர் அப்படின்னு நான் சொல்றது வந்து நிறைய கம்ப்யூட்டர்ஸ், அந்த பிளாக் செயின் நெட்வொர்க்ல நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லயும் ஒவ்வொரு லெட்ஜர் இருக்கும். இப்போ நான் என்னோட கம்ப்யூட்டர்ல ஒரு டிரான்சாக்ஷன் நான் எழுதுனா அந்த டிரான்சாக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளாக் செயின் நெட்வொர்க்ல என்னென்ன கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்கும் அந்த எல்லா கம்ப்யூட்டர்ஸோட அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர்லயும் போய் அது பதிவு செய்யப்படும். இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த டெக்னாலஜிக்கு ஏன் பிளாக் செயின் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம பழைய அக்கௌண்ட் லெட்ஜர் எடுத்துக்காட்டுக்கே போவோம். நம்ம அக்கௌண்ட் லெட்ஜர் கணக்கு புக்கில் எழுதும்போது ஒரு பேஜ்ல எழுதிட்டே வருவோம். அந்த பேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்த பேஜுக்கு போய் மறுபடியும் கணக்கு எழுத ஆரம்பிப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜா அடுத்தடுத்த பேஜா போயிட்டே இருப்போம். பிளாக் செயின் டெக்னாலஜியை பொறுத்தவரை இந்த ஒவ்வொரு பேஜையும் ஒவ்வொரு பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிளாக்ல எத்தனை பரிவர்த்தனை, அதாவது எத்தனை டிரான்சாக்ஷன் இணைக்கப்படும் அப்படிங்கிறது அதை பயன்படுத்துற துறைகளை பொறுத்து மாறுபடும். எப்படி நம்ம அக்கௌண்ட் லெட்ஜர்ல ஒரு பேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பேஜ் போயிட்டே இருக்கோமோ அதே மாதிரி தொடர்ந்து பிளாக் செயின்லயும் ஒவ்வொரு பிளாக்ஸா இணைக்கப்படும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம வந்து கணக்கு புத்தகத்துல கணக்கு எழுதிட்டே வரோம். இப்ப 4 பேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 5வது பேஜில் எழுதுறோம். கணக்கு எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு புதுசா இன்னொரு கணக்கு எழுதி அதை வந்து ஏற்கனவே எழுதுற 2 பேஜுக்கு நடுவுல வந்து சேர்த்தோம்னா அந்த கணக்கோட தொடர்ச்சி பாதிக்கப்படும் இல்லையா? அதே மாதிரி பிளாக் செயின்லயும் ஏற்கனவே சேர்க்கப்பட்ட நிறைய பிளாக்ஸ்க்கு இடையில புதுசா நம்ம இன்னொரு பிளாக்ஸை இணைக்க முடியாது. சரி, இதை எப்படி செயல்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பிளாக்ல ஒரு 10 டிரான்சாக்ஷன் இருக்கிறதா வச்சுக்கோம். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு ஹேஷ் வேல்யூ கொடுக்கப்படும். அதாவது அந்த டிரான்சாக்ஷன்ல இருக்க தகவலை வச்சு ஒரு அர்த்தமே இல்லாம ஒரு நம்பர் ஆல்பபெட் கலந்த ஒரு வேல்யூ உருவாக்கப்படும். அதை வந்து ஹேஷ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்துட்டீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷனோட கைரேகை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம முன்னாடியே பார்த்தோம், அந்த பிளாக் செயின் நெட்வொர்க்ல எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லயும் அந்த பிளாக்ஸ் வந்து பதிவு செய்யப்படணும். அப்போ அந்த டிரான்சாக்ஷனோட கைரேகை எல்லா கம்ப்யூட்டர்லயும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். எப்படி ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு ஒரு ஹேஷ் வேல்யூ இருக்கோ அந்த மாதிரி ஒரு பிளாக்குக்கும் ஒரு ஹேஷ் வேல்யூ இருக்கும். அந்த ஒரு 10 டிரான்சாக்ஷன் ஒரு பிளாக்னா அந்த ஒரு பிளாக்குக்கும் ஒரு ஹேஷ் வேல்யூ இருக்கும். இப்போ ஒருவேளை ஏற்கனவே நடந்த ஒரு டிரான்சாக்ஷனை என்னோட கம்ப்யூட்டர்ல நான் வந்து அதை மாற்ற முயற்சி பண்ணணும்னா அப்ப என்ன ஆகும்னா அந்த டிரான்சாக்ஷனோட ஹேஷ் வேல்யூ மாறுபடும். அப்படி டிரான்சாக்ஷனோட ஹேஷ் வேல்யூ மாறுபட்டுருச்சுன்னா என்ன பண்ணும், இப்போ என் கம்ப்யூட்டர் தான் நான் பண்ணியிருக்கேன். அந்த பிளாக் செயின் நெட்வொர்க்ல நிறைய கம்ப்யூட்டர்ல ஆல்ரெடி அந்த டிரான்சாக்ஷன் ஒரிஜினல் ஹேஷ் வேல்யூ பதிவு செய்யப்பட்டிருக்கும். அப்ப எல்லா கம்ப்யூட்டர்ல அதை போய் செக் பண்ணும். நிறைய கம்ப்யூட்டர்ல வேற மாதிரி இருக்கு, இந்த கம்ப்யூட்டர்ல மட்டும்தான் தவறா இருக்கு, அதனால நான் என்னோட கம்ப்யூட்டர்ல மாத்திருக்கேன் இல்லையா, அது வந்து தவறான டிரான்சாக்ஷன் அப்படின்னு இந்த பிளாக் செயின் வந்து சொல்லிட்டு நான் பண்ண டிரான்சாக்ஷனை நிராகரிச்சிடும். அதனால நான் வந்து எந்த ஒரு பழைய டிரான்சாக்ஷனையும் மாற்ற முடியாது. சரி, இப்போ வந்து நான் ஏற்கனவே நடந்த சில பிளாக்ஸ் நடுவில் இன்னொரு பிளாக்கை கொண்டு வந்து இன்சர்ட் பண்ண முயற்சி பண்றேன்னு வச்சுக்குவோம். நான் முன்னாடியே சொன்னேன் ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒரு ஹேஷ் வேல்யூ இருக்கும் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணனா, இப்போ 2 பிளாக் இருந்ததுன்னா இந்த 2வது பிளாக் தனக்கு முன்னாடி இருந்த பிளாக்கோட ஹேஷ் வேல்யூவை பதிவு செஞ்சிருக்கும். அதனால அதுக்கு தெரியும் நமக்கு முன்னாடி எந்த பிளாக் இருந்திருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு பிளாக்குமே தனக்கு முன்னாடி எந்த பிளாக் இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதோட ஹேஷ் வேல்யூவை அங்கிட்ட சேவ் பண்ணி வச்சிருக்கும். இப்போ நான் புதுசாக ஒரு பிளாக் கொண்டு நடுவில் இன்சர்ட் பண்றேன்னா அது வந்து கண்டுபிடிச்சிரும், ஓகே நமக்கு முன்னாடி இருந்த பிளாக்கோட ஹேஷ் வேல்யூவோட நான் புதுசாக இன்சர்ட் பண்ண ஹேஷ் வந்து வேற மாதிரி இருக்கு, அப்ப இது வந்து எனக்கு முன்னாடி இருந்த பிளாக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நிராகரிச்சிரும்.
ஸோ இதனால என்னால் நடுவில் எந்த ஒரு பிளாக்கையுமே இன்சர்ட் பண்ண முடியாது. அப்படியே சரி இது என்ன பிளாக்ல மாத்துறது தானே, நான் என்னோட கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒரு பிளாக்கோட ஹேஷ் வேல்யூ மாத்திட்டு நான் வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோ. நான் முன்னாடியே சொன்னேன் பிளாக் செயின் நெட்வொர்க்ல நிறைய கம்ப்யூட்டர்ஸ்ல இதோட காப்பீஸ் பதிவு செய்யப்படும்னு. மற்ற இடத்துல எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், என்னோடதுல மட்டும் வேற மாதிரி இருக்கும். அந்த காரணத்தினால இந்த செயின்ல இருக்க எல்லா கம்ப்யூட்டர்ஸும் சேர்ந்து நான் பண்ண டிரான்சாக்ஷன் தவறுன்னு அதையும் நிராகரிச்சிரும். ஸோ இதனால தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி ரொம்ப வலுவானது, ரொம்ப பாதுகாப்பானது அப்படின்னு சொல்றாங்க. பிளாக் செயின்ல வெறும் டிரான்சாக்ஷனை பதிவு செய்யறதுக்கு மட்டும் பயன்படுத்தப்படுறது இல்லைங்க. ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட டிரான்சாக்ஷனை வச்சு ஆட்டோமேட்டிக்கா வேற ஒரு டிரான்சாக்ஷனையும் நம்மளால ப்ரோக்ராம் பண்ணி ட்ரிகர் பண்ண முடியும். இதைத்தான் பிளாக் செயின்ல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்போ நான் வந்து உங்ககிட்ட வீடு வாங்குறேன்னு வச்சுப்போம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு பணம் அனுப்புறேன், அது ஒரு டிரான்சாக்ஷனாக இருக்கு. என்னோட பணம் உங்ககிட்ட போய் சேர்ந்த உடனேவே இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை வச்சு நம்ம ப்ரோக்ராம் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா உங்க பேர்ல இருந்த வீடை என் பேருக்கு ரெஜிஸ்டர் செய்ய வைக்க முடியும். இது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணா. ஆனா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸை இந்த அளவுக்கு இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வரல. ஏன்னா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை இன்னும் மேம்படுத்திட்டே தான் இருக்காங்க. பிளாக் செயினோட முழு திறனை நம்ம இன்னும் செயல்படுத்தல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததை வச்சு உங்களுக்கு பிளாக் செயின் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் குழப்பமா இருந்ததுன்னா மறுபடியும் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பிட்காயின்ல எப்படி இந்த பிளாக் செயினை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா அதுக்காக தனி வீடியோ பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் மேலே பாப்பப் ஆகும், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்க. பிளாக் செயினை பிட்காயின் தவிர்த்து வேற துறைகளில் எப்படி பயன்படுத்துறாங்க, இந்த பிளாக் செயினோட எதிர்காலம் எப்படி இருக்கும், இதை பற்றியெல்லாம் நம்ம வேற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது வேற யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோட உங்களை மறுபடியும் பார்க்குறேன். Until then, this is Karthik signing off. Bye.